மீண்டும் வந்துவிட்டேன். நண்பர்களே வணக்கம். பந்தயத்துக்கு தயாராகறதுல நாள் 6. இனிமே தினமும் வீடியோ வரும் பாருன்னு வழக்கம் போல ஒரு பொய் சத்தியத்த பண்ணாம இந்த முறை உண்மை சத்தியத்த பண்ணிட்டு காலையிலே ஜிம்முக்கும் கிளம்பிட்டேன். அப்புறம் இன்னையிலிருந்து சைக்கிளுக்கு பதிலா ஜிம்ல நடைப்பயிற்சி பண்ற மிஷின் இருக்கனால அதிலே நடந்துக்கலாம் அப்படின்னு என்னோட வாத்தியார் முடிவு பண்ணிட்டாரு. அதனால போகும்போது ஷூவையும் போயிட்டு வரும்போது முட்டை வாங்கிட்டு வரதுக்காக முட்டை தொட்டியும் எடுத்துட்டு போயிட்டேன். பிறகு ஜிம்முக்கு வந்ததும் இந்த ஷூவை நான் ரொம்ப நாள் கழிச்சு பயன்படுத்துறதால உள்ள வேற எதுவும் படுத்துக்கான ஒரு சோதனை 40 நிமிடம் நடக்கிறதால கால் 2 முறை வேதனை. இந்த வேதனைக்கு நடுவுல காலில் கட்டிருக்கிற கயிறு வேற அவுந்துகிட்டே இருக்கு. அதை வேற நின்று கட்ட வேண்டியதா இருக்கு. இது மற்றும் ஒரு வேதனை. இருந்தாலும் கொஞ்சமாச்சு வேதனைப்பட்டாதான் நாளைக்கு பந்தயத்துல ஜெயிச்சு சாதனை படைக்க முடியும்னு வேக வேகமா நடந்துட்டு கிரிட்டுன்னு படிக்கட்டு ஒரு பிச்சையும் போட்டுட்டு வயத்த வந்து பார்த்தா படிக்கிட்டு தெரியுதோ இல்லையோ எனக்கு நல்ல பசி தெரிஞ்சது. அதனால வேகமா வண்டி எடுத்துட்டு நம்ம கொண்டு வந்த முட்டத்துக்கு நிறைய முட்டையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததும் நான் எவ்வளவுதான் பசியில இருந்தாலும் நான் ஒரு கலைஞர் நிர்வகிக்க வேண்டியது என்னோட கடமை. அதனால நம்மளுக்கு மஞ்சக்கரு தேவை கிடையாது, வெள்ளக்கரு மட்டும் தான் தேவை. அதனால அந்த மஞ்சக்கரு வச்சு ஒரு பூ செஞ்சிருக்கேன், நீங்களே பாருங்க. மேலும் இந்த மாதிரி என்னோட திறமையை நீங்க அடுத்த வீடியோல பார்க்க போறீங்க, அதனால ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் போய் காலை முடித்து விட்டு எனக்கு ஒரு 3 மணி நேரம் ஒரு வேலை இருந்துச்சு. அந்த வேலையை முடிச்சுட்டு வந்ததுமே பசிச்சிருச்சு. அதனால மதிய உணவு சமைக்க வந்துட்டேன். நம்ம வேற பந்தயத்துக்கு போறதால எண்ணெய் இல்லாம சமைக்கிறதுக்கு இந்த கருவி ரொம்ப பயன்படுகிறது. பிறகு மதிய உணவு முடிச்சுட்டு வழக்கம் போல உறக்கத்தையும் போட்டு சாயங்காலம் உடற்பயிற்சி பண்ண இருந்துச்சா ஒரே தூக்க கலக்கம். அதனால தூக்க கலக்கம் போறதுக்கு நானே ஒரு கருப்பு காப்பியை போட்டு குடிச்சேன். அது ருசி என்னமோ நல்லா இல்ல, ஆனா அது குடிச்சதுமே ஒரு புத்துணர்ச்சி. அந்த புத்துணர்ச்சியோட ஜிம்மு கிளம்பி வந்துட்டேன். ஜிம்ல இன்னைக்கு நெஞ்சுக்கும் தோள்பட்டைக்கும் தான் உடற்பயிற்சி. முதல்ல நெஞ்சுக்கு ஒரு 5 உடற்பயிற்சியும் அப்புறம் தோள்பட்டைக்கு ஒரு 4 உடற்பயிற்சியும் பண்ணேன். ஆனா இன்னைக்கு நெஞ்சு உடற்பயிற்சி மட்டும் தான் காமிச்சிருக்கேன். ஏன்னா எல்லா வீடியோ இன்னைக்கு காமிச்சோம்னா வீடியோ ரொம்ப பெருசா போகும். அதனால அடுத்த முறை தோள்பட்டை உடற்பயிற்சியை காமிக்கிறேன். பிறகு உடற்பயிற்சி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதும் வேப்புரதத்தை குழுக்களை போட்டு குடிச்சிட்டு நம்ம டயட்ல ஓட்ஸ் கஞ்சி இருக்கிற காரணத்தால அது வாங்குறதுக்காக கடைக்கு போயிட்டேன். கடைக்கு வந்ததும் எந்த ஓட்ஸ் வாங்கினே தெரியல, ஒரே குழப்பம். ஒரு அரை மணி நேரம் ஆராய்ச்சிக்கு பிறகு இது வாங்கவா அது வாங்கவான்னு ஒரு முடிவு பண்ணி ஒன்று வாங்கிட்டேன். ஆனா நான் என்ன வாங்கியிருப்பேன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மஞ்சள் கலர்னா மஞ்சள் காட்டு, ப்ளூ கலர்னா ப்ளூ கலர் ஆட்டை போட்டு விடுங்க. பிறகு வீட்டுக்கு போனதும் இரவு உணவுக்கு கோழிக்கறியும் காய்கறியும் சாப்பிட்டுட்டு உறக்கத்தை போட்டேன். உறுதியாக நண்பர்களே, நாளைக்கு பார்க்கலாம்.